தமிழ்நாடு முழுக்க 4 முனை போட்டி அப்படின்னா இங்க மட்டும் 5 முனை போட்டி, இல்ல 6 முனை போட்டி. நீ மருமகள்னா பார்க்காத, இறங்கி வேலை பாரு, தோக்கடிச்சே தீரணும் அப்படின்னு சபதம் போட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. பெரியவர் தாங்க, புரிஞ்சிருப்பீங்க. தர்மபுரியில சௌமியா அன்புமணியை தோற்கடிக்க வியூகம் வகுத்து கொடுத்திருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து இன்னொரு தொகுதி சேலம் மேற்கு. இந்த இரட்டை தொகுதியில பாமகவை சுற்றி மருத்துவர் ராமதாஸ் டீமை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக பார்க்கலாங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆறு முனை போட்டி, சௌமியா போடும் வெற்றி கணக்கு, தர்மபுரி தகிப்பு. இந்த 2 தொகுதிகள்ல மட்டும்தாங்க திமுக அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணிக்கு ஒதுக்கிட்டு தொகுதியை இவங்க நேக்காக ஒதுங்கி கொள்ள, அதே நேரத்துல கூட்டாக ஒரு காலத்துல இருந்தவங்களுக்கு இடையே தான் இங்க பெரிய வாரே நடந்துட்டு இருக்குங்க, 2 கட்சிகளையும் கடந்து அப்படிங்கிறாங்க. எங்க புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தருமபுரி சேலம் மேற்கு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே புரிஞ்சிருச்சு அப்படின்னோம். ஏன்னா தருமபுரி தொகுதியில திருமதி சௌமியா அன்புமணி வேட்பாளராக பாமக சார்பாக அதனுடைய தலைவர் திரு அன்புமணி அவரு நியமிச்சிருக்காருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக கூட்டணில தேமுதிகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க டாக்டர் திரு இளங்கோவன் வேட்பாளர். அப்புறம் நாம் தமிழர் கட்சியில சாந்தலட்சுமி அவர்கள், தாவேகா சார்பாக திரு சிவன், புதிதாக திரு வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக திரு பிரசாந்த், இப்படி 5 பேர் களத்துல இருக்க. 6வது மிக முக்கியமாக பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவருடைய டீம் சார்பாக திரு சரவணன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காருங்க. இப்ப களம் எப்படி இருக்குன்னா சௌமியா வெர்சஸ் சரவணன் அப்படின்னு அனல் மூட்டிட்டு இருக்குங்க, தர்மபுரியை தகிச்சிட்டு இருக்குங்க. என்னங்க நடக்குது அப்படின்னு இந்த சைட்ல விசாரிச்சாங்க. அதுல திருமதி சௌமியா அன்புமணி பாமகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கோட்டையாக தர்மபுரிய கருதுறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா சிட்டிங் எம்எல்ஏ தர்மபுரியில பாமக தாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி பலம் அதிமுகவுடைய ஒரு கோட்டை. 5 out of 5 5மே போன முறை தர்மபுரி டிஸ்ட்ரிக்டை கைப்பற்றினாங்க. அதுல 2 பாமக. அந்த 2ல பார்த்தோம்னா பெண்ணாகரம் திரு கோகா மணி அவரு அந்த சைட்ல இருக்காரு, பெரியவர் சைட்ல இருக்காரு. இருந்தாலும் பாமகவை பொறுத்த வரைக்கும் புள்ளி விவரங்கள் அவங்களுக்கு பக்காவா இருக்கு. அதுவே பாமக எவ்வளவு செல்வாக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது போன முறை தர்மபுரி தொகுதியில 2021 கிட்டத்தட்ட 1,05,630 வாக்குகளை திரு வெங்கடேஸ்வரன் பாமக பெற்றது. டிஃபரன்ஸ் மட்டுமே சுமார் 30,000க்கும் மேலேங்க. இது மட்டும் இல்லாம தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில போன முறை போட்டிட்டாங்க இல்லையா திருமதி சௌமியா அன்புமணி. அப்ப அதிமுக கூட்டணில இல்ல, இவங்க என்டிஏ கூட்டணில இருந்தாங்க. ஆனாலும் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. வெறும் சுமார் 21,300 வாக்குகள் வித்தியாசத்துலதான் வெற்றி வாய்ப்பையும் இழந்தாங்க சௌமியா அன்புமணி. அதே நேரத்துல இங்க தர்மபுரி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில 79,527 வாக்குகளை பெற்றாங்க. ஆப்போசிட் திரு மணி சிட்டிங் எம்பி அவரு 66,002 வாக்குகள் மட்டும்தாங்க பெற்றாரு. இது மட்டும் இல்லாம பெண்ணாகரத்திலும் கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் லீடிங்கு. அதுக்கப்புறம் பாப்பிரெட்டிப்பட்டியிலையும் கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் லீடிங் சௌமியா அன்புமணி. அப்ப அவங்க எங்க தோத்தாங்க அப்படின்னா அரூர்ல தான் கிட்டத்தட்ட சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல டிஎம்கே லீடிங்கு. விசிக துணையோடு தட்டி தூக்கிட்டாங்க. அட்லாஸ்ட் சுமார் 21,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. ஆனாலும் இந்த 2 தேர்தல்லையுமே தர்மபுரி அப்படிங்கிறது பாமகவுடைய கோட்டையா தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை 2026 தேர்தலில் மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. போன முறை அந்த தர்மபுரி தொகுதியில மட்டும் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல 48,093 வாக்குகளை அதிமுக வேட்பாளர் பெற்றாரு திரு அசோகன். ஸோ இப்போ அதிமுகவும் சப்போர்ட்டுக்கு இருக்கிறதால இன்னொரு பக்கம் தேமுதிகவில் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவரை இங்க நிறுத்தப்பட்டிருக்கிறதால இந்த தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட சுமார் 50% அளவுல வன்னியர் சமூக வாக்குகள் இருக்கு. ஸோ எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் சௌமியா அன்புமணி அவங்களுடைய கணக்கா இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா சௌமியா அன்புமணி அவங்களுடைய குழந்தைங்க வாரிசுகள் மகள்கள் களத்துல இறங்கி பாட்டி தாத்தா அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படின்னு எல்லோரோடமும் சிரிச்சு பேசி
அன்போடு அவங்க பழகுனது எல்லாமே இந்த முறையும் ஒரு உறவு முறையாக தனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னா பல கணக்குகள் ஓடிட்டு இருக்குங்க. இப்பவே அண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் பாமகவினர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் மருத்துவருடைய ரோல் வருதுங்க. நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு. மருமகளா மண்ணின் மைந்தரா சௌமியாவுக்கு செக் வைக்கும் ராமதாஸ். தருமபுரியில பாமக சார்பாக திருமதி சௌமியா அன்புமணியை களமிறக்கப்பட அவங்க வெற்றியை பறிச்சே தீரணும் அப்படின்னு பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் தன் டீம் சார்பாக திரு சரவணன் அவரை களத்துல இறக்கியிருக்காங்க. சரவணனை தருமபுரியில எல்லோருக்குமே தெரியும், குறிப்பா பாமகவினர் மத்தியில பக்காவா தெரியும். ஏன்னா தருமபுரியில பாமகவை வளர்த்தெடுத்ததுல சரவணனுடைய ரோல் மிக முக்கியமானதாக இருந்ததுங்க. யார் இந்த சரவணன் அப்படின்னா, தன்னுடைய தொடக்க காலத்திலேயே 1990கள் காலகட்டத்திலேயே அப்ப அரசு கல்லூரியில மாணவ தலைவராக அந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சாரு. பாமக சார்பாக அவர் போட்டியிட்டு கல்லூரியில வெற்றி பெறுகிறாரு. பாமகவில் பார்த்தோம்னா ஒன்றிய மாணவர் சங்கத்துடைய பொறுப்புல இருந்தாரு. பிற்பாடு ஒன்றிய இளைஞர் சங்கத்திலையும் பொறுப்புக்கு வராரு. அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய தலைவர், பசுமை தாயகம், அப்படியே அவருடைய பயணத்துல பார்த்தோம்னா பாமகவுடைய மாநில துணை பொதுச் செயலாளராகவும் பதவி உயர்வு பெறுகிறாருங்க. குறிப்பா கடந்த 2014ஆம் ஆண்டுல அப்பதான் முதல் முறையாக பிரதமர் ஆகிறாரு திரு நரேந்திர மோடி. அந்த நேரத்துல இங்க திமுக அதிமுக மூன்றாவது கூட்டணி, வலிமையான கூட்டணி, பாமக தேமுதிக பாஜக கட்டுறாங்க. அதுல இரண்டே எம்பிக்கள் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில். அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கான முன்னாள் முதலமைச்சர் ஒரு அலை வீசினப்பவும் இங்க 2 வின் பண்ணாங்க. அதுல ஒன்று பாஜக சவுத்துல திரு பொன் ராதாகிருஷ்ணன், மற்றொன்று இங்க தருமபுரியில திரு அன்புமணி. அப்ப திரு அன்புமணி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இறங்கி களத்துல வேலை பார்த்தது திரு சரவணன் அவங்களுடைய டீம்ங்க. பட்டி தொட்டி எங்கும் நம்ம பலத்தை காட்டக்கூடிய ஒரு தேர்தல் இது. முக்கியமா 18+ புதிய ஓட்டர்ஸ் கிட்ட தீவிரமாக களத்துல இறங்கி வேலை பார்த்தாரு. 30 கிராமத்துக்கு 10 பேரு, அதுல 30 வீட்டுக்கு 5 பேரு, 5 வீட்டுக்கு ஒருவர் அப்படின்னு இறங்கி வேலை பார்த்தாங்க. அதுதான் அமோகமான வெற்றியை அன்புமணி அவர்களுக்கும் கொடுத்தது. அவருடைய குட் புக்ல தான் இருந்தாரு. ஆனா பின்னாடி பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் வர நேரத்துல இவரு வலிமையான தொகுதி பெண்ணாகரம் இப்படி அவரு எதிர்பார்க்க தருமபுரி. ஆனா அன்புமணி அவரோ அதிமுக வலுவாக இருக்கின்ற பாலக்கோடு தொகுதிக்கு நீங்க போங்க, அங்க போட்டிடுங்க அப்படின்னு சரவணன்கிட்ட சொல்ல, ஏங்க அவரு யாரு, திரு KP அன்பழகன் முன்னாள் அமைச்சர், அவர் அங்க தோக்கடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு செல்வாக்கு படைச்சவர். அவர் ஏரியாவுக்கு என்ன தள்ளி விடுறீங்களே, என்கிட்ட அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு நான் களத்துல இருந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சரவணனும் ஒதுங்கிக்கிறாரு. ஸோ அப்படியே கோல்டு வார் தொடங்குது. பின்னாடி பார்த்தோம்னா பொறுப்புல இருந்து தூக்கி அடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு, ஒதுங்கிடுறாரு. அப்படியே அங்கேயே நிறுத்திட்டு 2026 தேர்தலுக்கு இங்க திரும்புவோங்க. இங்க மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும், என்கிட்ட இருந்து கட்சியை அபகரிச்சிட்டீங்க, சின்னமும் கிடைக்காம பண்ணிட்டீங்க, உங்களை தோற்கடிச்சா மட்டும்தான் நாளைக்கு கட்சியே தன் பக்கம் வரும், பாடம் புகட்டியே தீருவேன் அப்படின்னு சபதம் போட்டு தான் வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டு இருக்காரு. அதுல அவருடைய குட் புக்ல இடம் பிடிச்சவரு, மருமகள்னா பார்க்காத மண்ணின் மைந்தர், இந்த இடத்துல வெற்றி பெற்று என்னுடைய சபதத்தை நிறைவேற்றணும் அப்படின்னும் தைலாபுரம் தோட்டத்துல சத்தியமும் வாங்கியிருக்காரு மருத்துவர் ஐயா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் சரவணன் டிக்கெடிக்கப்பட்டிருக்காரு. இங்க சரவணன் அவரை பொறுத்த வரைக்கும் அதே பழைய பாணி தான். ஆனா நாட்கள் குறைவு, 20 நாள் தான் இருக்கிறதால இளம் வாக்காளர்கள் முக்கியமா சமுதாய ரீதியிலாக அவங்கள டார்கெட் செஞ்சு பரப்புரையை மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்காருங்க. எந்த அளவுக்கு வன்னியர் சமூக வாக்குகளை இந்த பக்கம் திருப்புறாரோ அந்த அளவுக்கு தங்களுடைய சபதம் நிறைவேறும், சௌமியா அவர்கள் தோற்கடிக்கப்படுவாரு அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இதுல அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 87 வயதான அகில இந்திய அளவுல முதுபெரும் அரசியல் தலைவர் பிரதமர் மோடி அவர்களே பாராட்டியிருக்காரு, அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட எங்களுடைய மருத்துவர் ஐயாவை இன்னைக்கு தனிமரமா விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். மருத்துவர் ஐயா இல்லைன்னா பாமகன்னு ஒரு கட்சி உருவாகி இருக்குமா? சமூக நீதி இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறதுக்கு இடஒதுக்கீடு அதுல ஒரு முக்கியமான ரோலு. ஸோ இதை எல்லாவற்றையுமே நாங்க இந்த தொகுதி முழுக்க கொண்டு போவோம் அப்படின்னு அவங்களுடைய டீம் தெரிவிக்கிறாங்க. நாம திரு சரவணனை தொடர்பு கொண்டு என்ன திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். இங்க தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பக்கத்திலேயே ஒகேனக்கல் இப்படிலாம் இருந்தாலும்
இங்க தண்ணீர் பிரச்சனைங்கிறது பெரிய அளவுல இருக்கு, வேலை வாய்ப்பும் பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. இங்க அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் உறுதிப்படுத்துவேன் அப்படிங்கிறத நான் பிரதானமா முன்வைக்கிறேங்க. மேலும் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுக்காக தொகுதி முழுக்க எல்லா பக்கமும் பயணிக்க போறேன். முக்கியமா திமுகவும் சரி, இங்க அஞ்சுலயும் தோத்துட்டோன்னு ஆளுங்கட்சியாக இருந்தும் தொகுதி மக்களுக்கு பெருசா எதுவும் செய்யல மாவட்டத்துக்குமே. இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாமக வேட்பாளருமே பெருசா இங்க எதுவுமே செய்ய கிடையாதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கு நல்ல நண்பனாகவும் உற்ற துணையாகவும் அவங்களுடைய குரலை ஓங்கி ஒழிப்பேன். இதுதாங்க நான் முன் வைக்கிறேன் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாருங்க. அதே நேரத்துல இங்க சமுதாய ரீதியிலாக அன்புமணி டீமோ ராமதாஸ் டீமோ வாக்குகளை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா, இன்னொரு பக்கம் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாக்குகளை திமுக கூட்டணி பக்கம் கொண்டு வந்துடலாம், தேமுதிக கொண்டு வந்துடலாம். ஏன்னா தேமுதிகவுடைய வேட்பாளர் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர், வேளாளர். ஸோ இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் பட்டியல் சமூக வாக்குகளை டார்கெட் செஞ்சு தேமுதிகவும் களத்துல இருக்குங்க. ஆனா தேமுதிகவினரை விட திமுகவினர் தான் அதிக அளவுல தென்படுறாங்க. எப்படியாவது கூட்டணியை கரை சேர்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தகிச்சுக்கிட்டு இருக்கு தர்மபுரிங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒட்டி இருக்கிற மாவட்டம் சேலம் மேற்குக்கு போவோம். சேலம் மேற்கு அருள் அட்டாக், களம் வெல்வாரா, கார்த்திக் இடையில் முகம் காட்டும் மோகன்ராஜ். சேலம் மேற்குல பாமக தேமுதிக நேரடியா மோதுது. இதுல பாமகவுல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு கார்த்திக் அவரு வேட்பாளர் ஆகியிருக்காரு. மறுசீரமைப்புக்கு முன்பு, தொகுதி சீரமைப்புக்கு முன்பு பார்த்தோம்னா சேலம் 1, 2ன்னு தொகுதி இருந்தது. அதுல 2ல வெற்றி அடைஞ்சவர் தான் திரு கார்த்திக்குங்க. இங்க திரு அன்புமணி பாமக தலைவர் அவருடைய குட் புக்ல இடம் பிடிச்சவர், ரொம்ப நெருக்கமானவர், சாஃப்டான டைப்பு, இறங்கி அப்படி சீரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. ஆனா அமைதியான முறையில அவருடைய அரசியல முன்வைப்பாரு. இங்க தேமுதிகல பார்த்தோம்னா அழகாபுரம் திரு மோகன்ராஜ் அவரு களத்துல இருக்காருங்க. மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய குட் புக்ல இடம் பிடிச்சவரு, வலதுகரம் போல அறியப்பட்டவர். இப்ப தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய குட் புக்லயே இடம் பிடிச்சவர். இந்த சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகத்தினர் அடர்த்தியா இருக்காங்க. அதே நேரத்துல நகரம், கிராமம், இப்படி எல்லா பகுதிகளும் வரக்கூடிய ஒரு, அதாவது கவுன்சிலர்ஸும் இங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஊராட்சி இப்படியும் இருக்காங்க. ஒரு மிக்சடான தொகுதிங்க. அரசு ஊழியர்களும் அதிகம், அதே நேரத்துல விளிம்பு நிலை மக்கள், உழைக்கும் மக்களும் அதிகம். வன்னியர் சமூகம், அவர்களுக்கு அடுத்து பட்டியல் சமூகத்தினர் பரவி விரவி இருக்காங்க, சிறுபான்மையினரும் இருக்காங்க. இதுல அழகாபுரம் மோகன்ராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுக தாங்க நம்புறாரு. மாவட்ட செயலாளர் மினிஸ்டர் திரு ராஜேந்திரன் அவருடைய மாவட்டத்துக்குள்ளார வருது. ஸோ அவரு கரை சேர்த்திருவாருன்னு தான் தேமுதிகவினர் நம்புறாங்க. சொந்த செல்வாக்கு இருந்தது, ஆனா பிற்பாடு பெரிய அளவுல தேமுதிகவுக்கு வாக்குகள்னு பெருசா இல்லைங்க. அதே நேரத்துல பாமகவை பொறுத்த வரைக்கும் எங்க வெற்றி உறுதிப்படுத்தியாச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு ஒரு ஜெர்க்கு வருது அப்படின்னு பார்த்தா அது தேமுதிக வேட்பாளரை பார்த்து இல்ல. இன்னொரு பக்கம் மருத்துவர் திரு ராமதாஸ் அவருடைய டீமை சார்ந்த சிட்டிங் எம்எல்ஏ திரு அருள் தாங்க அவரை வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க. அவருக்குன்னு இங்க தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. பாமகவுடைய ஓட்டை தான் டார்கெட் பண்ணி இறங்கி அடிக்க போறாரு. இப்பவே பட்டி தொட்டி அங்கு எல்லா பக்கமும் பயணிச்சிட்டு இருக்காரு. மாம்புள்ள சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் பாமக சைட்ல அன்புமணி டீம்ல பாசிட்டிவா பார்த்தாலும் கூட போன 2016 பாமக தனிச்சு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டியிட்டப்பவே இந்த தொகுதியில 29,982 வாக்குகளை அருள் மட்டுமே பெற்றாருங்க. அதிமுக வெற்றி அடைஞ்சது, ஆனா மார்ஜின் பார்த்தோம்னா 7,247 மட்டும்தான் 2016. ஸோ அந்த அதிமுக வெற்றிக்கே ஒரு வகையில அருள் பெற்ற வாக்குகள் முக்கியம். சோலோ சக்தியாக இங்க இருக்காரு. அதே நேரத்துல டிஎம்டிகே பார்த்தோம்னா 8,962 வாக்குகள் மட்டும்தான் அப்ப அவங்க பெற்றாங்க. இதே மோகன்ராஜ் அவர் தான் வேட்பாளர். பிற்பாடு 2021 எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 21,499 வாக்குகள் வித்தியாசத்துல அருள் இங்க அமோகமா வெற்றி அடைகிறாருங்க. அதிமுக கூட்டணி ஒரு காரணம். அங்க 2021 அழகாபுரம் மோகன்ராஜ் தேமுதிக சார்பாக வெறும் 2,307 வாக்குகள் தான் பெறுகிறார். ஸோ இதுவே உங்களுக்கு சூழலை புரிய வச்சிரும்.
கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அருள் தான் இங்க போட்டியாளரா இருக்காரு. ஆனாலும் கட்சி கட்டமைப்பு பெருசா இல்ல, சுயேட்சை சின்னத்துல போட்டியிடணும். இங்க முழுமையான பாமகவும் அன்புமணி அவர் சைட்ல இருக்கு. கார்த்திக் இருக்கிற ஒரு நல்ல இமேஜ் இது எல்லாமே கரை சேர்த்துரும். ஆன்டி இன்கம்பன்சி கிட்டத்தட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வு 5 ஆண்டுகள் திமுக மேல பெரிய அளவுல பலம் இல்லாத ஒரு வேட்பாளர் தேமுதிகல அப்படின்லாம் இறங்கி வேலை பார்த்து கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க கார்த்திக் டீமு. ஆனா விடமாட்டான் இந்த அருள் அப்படின்னு இறங்கி பாமக ஓட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவிலேயே நான் இங்க தனியா நிக்கிறேன் ஐயா சார்பாக வாக்களிங்க அப்படின்னு தீவிர பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. இதற்கிடையில தாவேகா சார்பாக ஒரு முக்கியமான கேரக்டர் இவங்க போட்டியால நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, முன்னாள் இன்ஸ்பெக்டர் திரு லட்சுமணன்க. அவரை சேலத்துல 2006 டைம்ல தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. முன்னாள் அமைச்சர் திரு வீரபாண்டியார் அவருடைய செல்ல பிள்ளை அப்படின்லாம் இன்ஸ்பெக்டர் அப்படின்லாம் பெயர் பெற்றவர். அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள்லாம் அது வந்தது. அது பழைய கதை, தேடி போய் ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துக்கலாம். ஸோ சேலம் மேற்கும் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. எல்லோருடைய கவனமும் திமுக அதிமுக கவனமோ மற்ற தொகுதிகள் இருக்குன்னா மருத்துவர் டீமோ சின்ன மருத்துவர் டீமுடைய கவனமோ இந்த தருமபுரி சேலம் மேற்குல இருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. மறக்காம நம்முடைய உங்கள் சுக சேத்தலங்கன் சேனலை எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.